أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا وقال إذن يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال إلى آخر يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم يفعلون ما يؤمرون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر ربي زدني علما அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அந்த அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நம்முடைய வாழ்வியல் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் இன்னும் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி தங்களுடைய வாழ்வினை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று வேண்டியவனாக என்னுடைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வினுடைய கட்டளை ஏற்று அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக ஆரம்ப நேரத்திலேயே நம்மை எல்லாம் ஒன்று கூட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அப்படிப்பட்ட ஜும்மாவுடைய நன்மைகளை வீணடிக்கக்கூடிய காரியங்களிலிருந்து தவிர்ந்து இருக்குமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். ஜும்மாவுடைய நன்மையை வீணடிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், வெளியிலிருந்து வரக்கூடியவர்கள் சலாம் சொல்வதோ, அந்த சலாத்துக்கு நீங்கள் பதில் கூறுவதோ, ஏதோ ஒன்றை பேசிக் கொண்டிருப்பதோ, அருகில் ஒருவர் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்து பேசாதே என்று சொல்வதோ அல்லது செய்கையின் மூலமாக காட்டுவதோ, இவை அனைத்து ஜும்மாவுடைய நன்மைகளை வீணாக்கிவிடும் என்பதை கவனத்தில் கொண்டு சொல்லப்படக்கூடிய உரைகளை கேட்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அருமையானவர்களே, ஜும்மாவினுடைய தலைப்பு ஏகத்துவ போராளி நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அருமையானவர்களே, நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய மாதம் நாட்கள் மிகவும் ஒரு புனிதமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தினுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடிய மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ்வினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக பூமியினுடைய பல பாகங்களில் இருந்தும் ஏராளமான மக்கள் மக்காவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, எத்தனையோ போராளிகளை இந்த பூமி பார்த்திருக்கிறது. அதாவது இன விடுதலைக்காக போராடின போராளியை பார்த்திருக்கிறது, பசி பட்டினிக்காக போராளியை பார்த்திருக்கிறது, மொழி பிரச்சனைக்காக போராடிய போராளிகளையும் பார்த்திருக்கிறது. ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் எல்லாம், போராளிகள் எல்லாம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய சில விதிகளை, பட்டினிகளை, பசிகளை போக்குவதற்காக போராடிய போராளிகள். ஆனால் நாம் பார்க்கவிருப்பது மறுமையில் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு போராளி. மறுமையில் எப்படி அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவது என்று அந்த வாழ்க்கைக்காக போராடிய ஒரு போராளி தான் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அருமையானவர்களே, இன்று ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்கள், ஹஜ் என்ற ஒரு கடமை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான் இஸ்லாத்திலே, இறுதியான ஒரு கடமை. அதனுடைய முழு செயல்பாடும் எதை நோக்கி இருக்கிறது என்றால், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் கொண்டதுதான் ஹஜ்ஜுடைய கிரியைகள் எல்லாமே. ஹஜ்ஜில் எந்த ஒரு நிலையை எடுத்தாலும் சரி,
அவங்களையும் அவருடைய குடும்பத்தார் மனைவி பிள்ளைங்க நினைவு கூறக்கூடியதுதான் அந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள். அருமையானவர்களே, அப்ப அந்த ஏகத்துவ போராளி யார் என்றால் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் இந்த நாட்களிலே நாம் நினைவு கூறக்கூடிய வேண்டியிருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் அவருடைய தியாகம் முதலிலே ஹஜ்ஜி பெருனா வந்தாதான் என்ன பண்ணணுமோ தியாகத்தை பத்தி பேசுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவளை பத்தி நினைவு கூறுவோம். அப்ப இப்ராஹிமையும் அவருடைய குடும்பத்தினரையும் ஹஜ்ஜில மட்டும் நினைவுறக்கூடாது, மற்ற நாட்களிலும் கூட நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதை அவர்கள் செய்திருக்கிறார்களா, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக அவர்கள் எப்பேற்பட்ட சிரமங்களையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள், அவைகளிலே நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சமாவது நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நெருங்கி வந்துருங்க. அதை பின்னாடி வரக்கூடிய மக்கள் அமர்ந்திருக்கு தோதாது. தயவுசெய்து யாரும் பேசாதீங்க. அதான் முதல்ல சொன்னேன், வருஷக்கணக்கில் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், யாரும் பேசாதீங்கன்னு நான் சொல்றோம். எதை பத்தியும் பேசக்கூடாது. வர்றவங்க பார்த்தவங்க இடத்த பார்த்து உட்காருவாங்க, அங்க போய் உட்காரு இங்க போய் உட்காரு, தயவு செய்து பேசாதீங்க நண்பர்கள். அப்ப அருமையானவர்களே, அப்ப அந்த அவர்கள் செய்த அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் தியாகங்களுக்கு பாருங்க, சிரமங்கள் சோதனைகள், சுப்ஹானல்லாஹ், அத்தனை சோதனைகளையும் அவர்கள் வெற்றி பெற்றார குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுது. அவரிடத்தில் இருந்த தியாகம், துணிவு, சிந்திக்கக்கூடிய திறன், உறுதியான நம்பிக்கை, சோதனைகள் அனைத்தையும் சாதனைகளாக மாற்றக்கூடிய மனோபக்குவம், மறுமையில் முதலில் ஆடை அணிவிக்கப்படக்கூடிய அன்புக்கு இலக்கானவர், அல்லாஹ்வுடைய நேசர், கலீலுல்லாஹ் என்ற பெயருக்கு சொந்தக்காரர், நடுநிலை சமுதாயம் முஸ்லீம் என்ற அந்த சமுதாய பெயரை உருவாக்கியவர். அருமையானவர்களே, அப்ப இப்படியெல்லாம் ஒரு அன்புக்கு இலக்கானவர் தான் யாரு? நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்ப அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்டிய ஏகத்துவ போராளி என்ற பெயருக்கு சொந்தக்காரர் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களையும் அவர்களுடைய அந்த அவருடைய பண்புகள்ல அவர்களுக்கு இருந்த இந்த குணங்கள்ல இந்த செயல்பாடுகள்ல ஏதாவது ஒன்னாவது நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நல்ல பக்குவத்தை என்ன பண்ணணும் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் எடுத்துக்கணும் இந்த உரையின் மூலமாக. அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே, கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹு என்ற அல்லாஹ் தஆலா. இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவரிடமும் யாரு? மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள், உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்ற அல்லாஹ் தஆலா. இன்னொரு அல்லாஹ் தஆலா சொல்லும் போது நம்மளை பார்த்து சொல்றான், லக்கது கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆஹிர் வ தக்கரல்லாஹு கதீரா என்று சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபீனா இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே உங்களுக்கு யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொன்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், கது கானத்துலக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹீம வல்லதீன மஅஹுன்றான். யார் அல்லாஹ்வையும் மறுமையை நம்புகின்றார்களோ அவர்களுக்கு இப்ராஹீமிடமும் அவரோடு இருந்தவரும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது இந்த அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறானே தெரியுமா? எப்படிப்பட்ட முன்மாதிரி பாருங்க, சுப்ஹானல்லாஹ். வருஷம் தான் நம்ம கேள்விப்படுறோம், அதனாலதான் வருடம் நம்ம கேள்விப்படுறதுனால அதை பத்தி பேசுறதுனால அது நினைவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்குது. ஏன்னா இப்பதான் அவங்கள பத்தி பேசுவோம், நம்ம சாராவை பத்தி இப்பதான் பேசுவோம், இஸ்மாயிலை பத்தி இப்பதான் நம்ம பேசுவோம், இப்ராஹிம் பத்தி இப்பதான் அதிகமா நம்ம நினைவு கூறுவோம். அருமையானவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், எப்படி உங்களுக்கு அழகிய முன்மாதிரி அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க குடும்பத்துல இருக்குன்னு சொன்னோம்னா எப்படிப்பட்ட அந்த சமுதாய குடும்பமாக அவங்க வாழ்ந்தார்கள் என்றால், அருமையானவர்களே, 87 வயசுல புள்ள பிறகுது அவங்களுக்கு. முதல் குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் 87 வயசுல குழந்தை பிறகுது அவங்களுக்கு. மனைவி குழந்தையும் கொண்டு காட்டுல கொண்டு விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை வருது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை 37வது அத்தியாயத்துடைய 102வது வசனம் சொல்லி காமிக்கின்றான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அல்லாஹ் தஆலா ஒரு கனவை ஒரு செய்தியை சொல்றான்னா, மனைவியும் பிள்ளையும் கொண்டு யாருமே கிடையாது அங்க. மக்கள் அந்த நேரத்துல வசிப்பதற்கு ஆள் கிடையாது, கட்டடங்கள் கிடையாது, மரங்கள் கிடையாது, நீர் போக்குவரத்து கிடையாது. சுப்ஹானல்லாஹ், ஒண்ணுமே இல்லாத இடத்துல கொண்டு உள்ள அல்லாஹ் விட்டுவான்னு சொல்றானே, ஏன் இது, ஏன் இப்படி என்று கேட்டார் அல்லாஹ்ட்டை. அல்லாஹ்வே, பொண்டாட்டியும் பிள்ளை 87 வயசுல தான் பிள்ளை பெற்றிருக்கிறேன், இப்பதானே அருமை பாலகனா இருக்கிறான், சிறிய குழந்தையா இருக்குது, அவன் கொண்டு விட சொல்றியே, ஒருத்தருமே இல்லையே, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, ஏதாவது கேட்டாங்களா அவங்க? சுப்ஹானல்லாஹ், இதுதாங்க தியாகம், இதுதான் அவருடைய தியாகம்.
மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டுட்டு என்ன பண்றாங்க, திரும்பி பார்த்தா வர்றாங்க. அப்படியே அந்த அம்மா கேட்கறாங்க, என்னங்க இப்படி கொண்டு விட்டுட்டு போறீங்க, யாருமே இல்லையங்க இங்க துணைக்கு? அட பசித்தா உணவு உண்பதற்கு அட தண்ணி கூட இல்லையங்க, ஒதுங்குவதற்கு ஒரு மரம் நிழல் கூட இல்லையே. சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அதாங்க அவங்க தியாகம். அந்த தியாகத்துல நம்மள்ட்ட ஏதாவது ஒண்ணு என்னது, அதிகாலை சுப தொழுகை பாருங்க 5 மணிக்கு, அதுக்கு வரத்துக்கு தியாகம் பண்ற மனமோ நம்ம கிட்ட அந்த தியாகத்தையே நம்ம பண்றோமாங்க. காட்டுல கொண்டு போய் பொண்டாட்டியும் புள்ளி நம்ம அல்லாஹ் நம்மளை விட சொல்ல, பிள்ளைய அறுத்து பழி விடணும் நம்மள்ட்ட சொல்ல இல்ல, அது அல்லாஹ் விரும்பல. நம்மள்ட்ட நமக்கு ஈடுபட்ட கட்டளை கிடையாது, அவங்களுக்கு அல்லாஹ் அந்த கட்டளை இட்டான், அந்த கட்டளை கொடுத்தான். எவ்வளவு பெரிய சோதனை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நமக்கு என்ன படிப்புன்னு கேட்டோம்னா, எவ்வளவு பெரிய துன்பங்களை எல்லாம் அவர் சகித்திருக்காரு. அல்லாஹ் அக்பர், எவ்வளவு பெரிய சோதனை அது, அதை தாங்கி இருக்கிறாரு, அதாவது செயல்படுத்தி இருக்கிறாரு. சோதனையை தாங்குவது என்பது ஒன்று, அதை செயல்படுத்துவது என்பது வேறு விதம். பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டு வராங்க, இந்த அம்மா கேட்கறாங்க, ஒருத்தருமே இல்லையங்க, எங்களை இப்படி விட்டுட்டு போறீங்களே. 3 முறை கேட்கறாங்க இந்த அம்மா, எந்த பதிலுமே இல்லை. அப்புறம் அவங்க கேட்கறாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கறாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அம்மா என்ன கேட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொல்றாரு. நீங்க போக வாப்பா, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். இதனால்தான் அல்லாஹ் சொன்னா, இப்ராஹீமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய படிப்பினை இருக்குது. அதுதான் படிப்பினை. அப்ப அல்லாஹ்வின் மீது திடனான நம்பிக்கை வைக்கின்றார் அவர்கள். இன்னைக்கு அந்த நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குதா? பிள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தா நம்மளால தாங்க முடியலைங்க. ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போறோம், ஒரு நாள் பாக்குறோம், ஊசி போறாரு, மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, பதறான் வந்து, நேற்று காய்ச்சல் டாக்டர் போன கொண்டா 2 நாள் ஆச்சு, இன்னும் போவே இல்லை. அடுத்து இன்னொரு டாக்டர், 2 நாள், அடுத்து இன்னொரு டாக்டர். ஒரு மருந்தை கொடுத்தோம்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் தான் மருந்தை கொடுப்பாரு, ஹெவி டோஸை கொடுக்க மாட்டாரு. பச்சை பிள்ளைங்களுக்கு சாதாரண என்ன அளவு கொடுக்கணுமோ அதுதான் கொடுப்பாரு அவரு. நம்ம என்ன செய்யறோம், அதை பொருந்தி கொள்றோமா? நம்ம இல்லை. கண்டவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்லுவாங்க, அங்க போங்க அங்க போங்க, ஓடிட்டே இருக்கிறோம். பொறுமை காக்கக்கூடிய நிலைமை நம்மள்கிட்ட இல்லை. அருமையானவர்களே, மனைவியும் பிள்ளையும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. சுப்ஹானல்லாஹ், கேட்கிறாங்க அல்லாஹ்வுடைய கட்டளையாண்டு. ஆமாண்டு அந்த அவர் சொன்ன உடனே, நீங்க போங்க, அல்லாஹ் எங்களை பார்த்துக்கலாம்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், அவரு போயிட்டாருங்க. வெயில் கொளுத்துது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். குழந்தைக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது. என்ன தண்ணியை கொண்டு வந்தாங்க, கெட்டுச்சோரை கொண்டா வந்தாங்க, ஒண்ணுமில்லை, சும்மா வெறுக்கையில வந்தாங்க. அல்லாஹு அக்பர். குறைஞ்ச தண்ணிக்காக தாகத்துல என்னது காலை போட்டு அடிச்சுட்டு கதறது. அப்படியே பாக்குறாங்க, இங்கே அங்க தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியுது. இங்கே அங்க ஓடுறாங்க, போய் பார்த்தா காணல் நீர், தண்ணி இல்லை. அங்க போய் திரும்பி பாக்குறாங்க, அங்க தண்ணி கிடைக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் தொங்கோட்டம் சை என்று சொல்லி இன்றைக்கு உம்ராவுக்கும் ஹஜ்ஜிக்கும் செல்லக்கூடிய மக்கள் சஃபா மர்வா 2 மலை குன்றுகளுக்கு மத்தியிலே ஓடக்கூடிய அந்த ஓட்டம் தான் தொங்கோட்டம் சை என்று சொல்லக்கூடியது. இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அத்தனை பேர் அந்த வேலையை செஞ்சே ஆகணும். அப்ப அவங்க நினைவு கூறணும். ஓடும் போது என்ன நினைவு வரும் கேட்டோம்னா, அன்னை சாரா அவர்கள் தன்னுடைய பச்சிளங்குழந்தை தண்ணீருக்காக தவிர்த்த போது என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க, தண்ணி இங்க கிடக்கிற மாதிரி தெரிஞ்சது. அங்கேயே ஓடி போய் பார்த்தா தண்ணி இல்லை. அங்கேயும் திரும்பி பார்த்தா அங்கே தண்ணி கிடக்கிற மாதிரி தெரிஞ்சு இங்க ஓடி வந்தாங்க. அவர்கள் நினைவு கூறக்கூடிய அந்த கட்டளையை நிறைவேற்றுகின்றேன் என்று சொல்லி அந்த நினைவோடு ஓட வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, 3 ரவுண்டு 7 முறை ஓடி வந்துட்டாங்க. பார்த்தா தண்ணி இல்லை. அழுத குழந்தை அப்படியே அமைதி ஆயிடுச்சு. அங்கிருந்து திரும்பி பார்க்கறாங்க, குழந்தை கிட்ட தண்ணி அப்படியே பொங்கிட்டு இருக்கு. அல்லாஹ் அக்பர். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணா, ஜம்சம், அதைத்தான் என்ன வந்த பாக்குறாங்க, ஜம்சம் நில்லு நில்லு என்ன பண்ணாங்க, அப்படியே பண்ணாங்க அவங்க. இல்லைன்னா தண்ணி எப்பலாம், அது அல்லாஹ்வுடைய நாட்டம். அது இன்றைக்கு வரைக்கும் சுப்ஹானல்லாஹ், எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு, தண்ணியில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை, கலப்படம் இல்லை. சுப்ஹானல்லாஹ், தண்ணி வத்தி போகல. அல்லாஹ் அக்பர். அன்று முதல் இன்று வரை போகக்கூடிய அத்தனை ஹாஜிகளுக்கும், உம்ரா செய்யக்கூடிய மக்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடிய மக்களுக்கும் அங்கேயிருந்து வரக்கூடிய இங்கு வரவங்க என்ன பண்றாங்க, கொண்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. எந்த விதமான மாற்றம் இதுவரைக்கும் ஏற்படல. அல்லாஹ்வுடைய பெரிய அற்புதம். சுப்ஹானல்லாஹ். வெறும் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இதெல்லாம் நினைவு கூறுவதுதான் உங்களுக்கு படிப்பினை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டி. இன்னும் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இன்னும் இதை நீங்கள் நினைவு எண்ணி பாருங்கள். இப்ராஹிமை அவருடைய இறைவன் சில கட்டளையை கொண்டு சோதித்தான். அவர் அந்த கட்டளைக்கு என்ன பண்ணாரு, முழுமையா கட்டுப்பட்டார். எந்த கட்டளையை கொடுத்தாலும் சரி, அவருக்கு மனைவியும் பிள்ளையை கொண்டு கூடு அங்க கொண்டு விட்டுட்டுவான்னு சொன்னாலும் சரி,
நீ பிள்ளைய அறுத்து பழிவிடும் சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, என்ன பண்ணாரு? அத்தனைக்கும் கட்டுப்பட்டார். அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அத்தனை சோதனை என்ன பண்ண அவர் முழுமையாக நிறைவேற்றினார். அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நான் உம்மை மக்களுக்கு இமாமாக தலைவராக என்று அல்லாஹ் சொன்ன செய்தியே நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 14வது அத்தியாயத்தினுடைய 37 இன்னும் சொல்லி காமிக்க பாருங்கள். நிச்சயமாக நான் என் சந்ததியில் இருந்தும் சங்கையான உங்களுடைய வீட்டின் காபாவின் விவசாயம் இல்லாத பள்ளத்தாக்கில் கொண்டு போய் நிறுத்தினேன். விட்டாங்கல்ல, அத்தங்க சொல்றது அதான் சொல்லி காமிக்கிறான். நான் கொண்டு அங்க நிறுத்தினேன். அந்த மக்களை தான் தொழுகை நிறைவேற்றணும். அந்த மக்கள் எல்லாம் தொழுகையை அவர் நிலைநாட்டுவதற்காக குடியமர்த்தி இருக்கின்றேன். எனவே மக்களே ஒரு தொகை இதயங்களை அவர்கள் பால் சாஞ்சிரி செய்வாயாக. அங்க வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் அவங்க மேல ஒரு அன்பை ஏற்படுத்தி, அங்க வரக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அவர்கள் மேல ஒரு அன்பை ஏற்படுத்து, இன்னும் அவர்கள் மீது சாய்ந்த அன்பை ஏற்படுத்தும் பொருட்டு. அது மாத்திரமில்லை, அவர்களுக்கு கனிவர்க்கத்திலிருந்து எல்லா கனிவர்க்கத்தையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒண்ணுமே இல்லைங்க. அங்க பாலைவனத்துல அவங்க கேட்கறாங்க, துவா அல்லாட்ட கையை போய் கேட்கறாங்க, யா அல்லாஹ் என் பொண்டாட்டி பிள்ளைக்குள்ள விட்டுருக்கிறேன், யாருமே இல்லை, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறதுக்கு மக்கள் அங்க வரைச்சி அவங்க மீது ஒரு அன்பு ஏற்படுத்து. அது மாத்திரமல்ல, அந்த மக்கள் உணவுக்காக என்ன பண்ண கனிவர்க்கங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து நல்ல ஆகாரமும் கொடு அப்படின்னு எல்லாம் என்ன பண்ணாங்க, துவா செஞ்சாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட. சுப்ஹானல்லாஹ். தண்ணி இல்லாத பாலைவனத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நமக்கு தான் சீசன்ல மாம்பழம் கிடைக்கும், சீசன்ல பலாப்பழம் கிடைக்கும். அங்க சீசனே கிடையாது. எந்த காலம் நீங்க போனாலும் சரி, எல்லா பழத்தையும் அங்க வாங்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்ணா, துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆவை ஏற்றுக்கொண்டு கபூலாக்கிட்டான். இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சதுக்கு எல்லா காலத்தையும் எல்லா நேரத்திலையும் எந்த பழம் உங்களுக்கு வேணுமோ அங்க கிடைக்கும். சவுதிக்கு போனா கிடைக்கும். சவுதியில பொறுத்த வரைக்கும் சீசன்லாம் கிடையாது. எல்லா ஊர்களில் இருந்தும் எல்லா விதமான பழவர்க்கங்கள் அல்ஹம்துலில்லாஹ் அங்கு வந்த வண்ணம் இருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டோம்னா, இன்னும் சொல்றான் பாருங்க, இது கால ரப்பு அஸ்லீம் கால அஸ்லம்து ரப்பில் ஆலமீன். எந்த கட்டளையை போட்டாலும் சரி சரணடையும் என்று சொன்னோம்னா, அகிலங்கள் ரப்புக்கு நான் என்ன பண்றேன், சரணடைகிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியும் அல்லாஹ் என்ன பண்றான், 2வது அத்தியாயத்துடைய 131 வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, அப்ப நமக்கு அது என்ன இருக்குன்னு கேட்டோம்னா, படிப்பினை எப்படிப்பட்ட படிப்பினை இருக்குன்னு கேட்டோம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கட்டளை போடுறான். அந்த கட்டளையில எதையுமே அவர் மாறு செய்யறது இல்லை, வேற புத்தியை கொண்டு சிந்திக்கிறதும் இல்லை. பாருங்களேன், கடைசி காலத்துல தான் குழந்தையை கொடுக்குறான். அந்த குழந்தை ஒரு பிராயத்துல வளர்ந்து வரக்கூடிய இடமாறக்கூடிய பிராயத்துல வருது, கனவு காண்றாங்க, அறுத்து பலியிடுற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். ஒரு நாள் பாக்குறாங்க, 2 நாள் பாக்குறாங்க, 3 நாளும் அதே கனவு தான் வருது. முதல் நாள் என்ன பண்ணாங்க, இது ஏதோ கொஞ்சம் மாற்றமா இருக்கும் பொழுது இது நினைக்கிறாங்க. 2வது நாள், 3வது நாள், 3 நாளும் அதே கனவு வருது. வரும்போது என்ன பண்றாங்க, 3வது 4வது நாள் பிள்ளைகிட்ட போய் சொல்றாங்க, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுதான் நான் கனவு கண்டேன். அல்லாஹ்வுக்கு அருமை தாய்மார்களை, சகோதரர்களை, பெரியோர்களை, பெற்றோர்களை நினைச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய, அதாவது நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் கட்டளை எல்லாம் சொன்னோம்னா, அதை அந்த உம்மத்தினர்கள் பின்னால் வரக்கூடிய மக்கள் அதிலே படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக தான் சொல்றான் செய்தியை. எதுக்காக சொல்றான், கதை மாதிரி புத்தகமா கதை புத்தகமா படிச்சு போறதுக்கா இல்ல அன்பானவர்களே. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கட்டளையை அவங்களுக்கு கொடுக்குறான். பிள்ளைகிட்டு போய் சொல்றாங்க, என் அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுதான் நான் கனவு கண்டேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லி பாருங்களேன், உங்களுக்கு பைத்தியக்கிட்டே முடிச்சேன், உனக்கு கேட்பானா கேட்க மாட்டானு இன்னைக்குள்ள புள்ள. அட ஒரு சூழ்நிலைக்கு கேட்கிறாங்களா பிள்ளைங்க? இன்னைக்கு கேட்கிற பிள்ளைய விட்டுருங்க, கேட்காத நம்ம சமூகத்துல உள்ள மக்கள் பிள்ளைங்க தாய் தகப்ப குற்றமா சொல்றாங்க, பாவம் குறைகளை சொல்றாங்க, மனம் வெந்து சொல்றாங்க, ஒரு சொல்லு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் உன்னை கூப்பிட்டு கொஞ்சம் ஏதாவது உபதேசம் பண்ணுங்களேன்றாங்க. ஏன், என்ன காரணம்? ஏதாவது ஒரு அவசரத்துக்கு அந்த மருந்தை வாங்கிட்டு வான்னு சொன்னோம்னா, போப்பா போமா நீ போய் வாங்க போ. நமக்காக உழைக்கிறார்கள் தகப்பனும் தாயும், நமக்காக சிரமப்படுறாங்க, நமக்காக உணவு சமைச்சு தராங்க, நம்மளை பராமரிக்கிறாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் தராங்களே என்று சொல்லி இந்த பிள்ளைகள் இப்பொழுது வாழக்கூடிய பிள்ளை அதை பத்தி நினைச்சு பார்க்கறதே இல்லை. நினைச்சு பாக்குறாங்களா? எத்தனை பேர் நினைச்சு பாக்குறாங்க? சொல்லி நினைச்சு உங்க உள்ளத்தை கை வச்சு பாருங்க. இன்னைக்கு வாழக்கூடிய இருக்கக்கூடிய பிள்ளைகள்ல மொபைலை கையில கொடுங்க, மணிக்கணக்கில் உட்கார்ந்துருப்போம். அதுல அதே நேரத்துல ஒரு மருந்து சீட்டை கையில கொடுத்து ஒரு மருந்தை வாங்கிட்டு சொல்லி பாருங்களேன், நீ போய் வாங்க போ, நீ போய் வாங்க போ, சும்மா தான் நீ போன்றான். அப்ப எந்த சொல்லையுமே கேட்கறது இல்லை.
அந்த பிள்ளைகிட்ட போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோம்னா என்ன ரியாக்ஷன் இருக்கு நினைச்சு பாருங்க. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அப்படியே இன்னைக்கு நம்ம வழக்கு நம்முடைய பிள்ளைங்கள்ட்டையும் அவங்க சொன்னாங்களே அந்த பிள்ளைகிட்டையும் உள்ள அந்த வேறுபாடை பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அதனால சொன்னாங்க, உங்க பிள்ளைங்களுக்கு ஆரம்பத்திலேயே என்ன பண்ணுங்க, இஸ்லாமிய அந்த சரியத்தை சொல்லி கொடுங்க. நீங்க 7 வயசுல என்ன பண்ணுங்க, நீங்க தொழுகைக்கு அனுப்புங்க. 10 வயசு ஆகி தொலைன்னா அடிச்சு அனுப்புங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்ப 7 வயசு என்ன பண்ணணும், அல்லாஹ் பத்தி சொல்லியிருக்கணும், தொழுகையை பத்தி சொல்லி கொடுத்துருக்கணும், அல்லாஹ்வுடைய தூதரை பத்தி சொல்லி கொடுத்துருக்கணும், மறுமையை பத்தி சொல்லி கொடுத்துருக்கணும். அருமையானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றோம், பாடல் வகுப்பு நம்ம இஸ்லாமிய பாடத்திட்டங்கள்ல மதரசாக்கள்ல மதரசாக்கள் என்ன பண்றோம், நாளைக்கு பிள்ளைங்க அனுப்புங்கன்னு சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் இப்போ ஓரளவுக்கு எங்க பார்த்தாலும் பிள்ளைங்க வரதான் செய்யறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் கூட அந்த நல்லொழுக்க பயிற்சி ஆலிம்ச சொல்றதை விட பிள்ளைங்க தாய் தகப்பன்னு சொல்லணும். ஆலிம்ச 40 பிள்ளைங்க சொல்லி கொடுப்பாரு, சரிங்களா? வீட்டுக்கு வந்தோன்னா என்ன சொல்லி தந்தாங்க நீங்க கேட்கணும். கேட்டு அந்த சொற்களை நீங்க என்ன பண்ணணும், அந்த செய்திகளை நீங்க வந்து செயல்படுத்துங்க. இப்படி எப்படிலாம் செய்யணும், நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கணும், தாய் தகப்பனுக்கு இந்த மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணும், சொல்லக்கூடிய அந்த செய்தியெல்லாம் கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும், சொல்லி கொடுத்து இந்த மாசத்துல இருக்கிற சிறந்த ஒரு மாசத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அறுப்பதாக கனவு கண்டாங்களா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப அந்த கண்ட கனவை பிள்ளைகிட்ட சொல்றாங்க. பிள்ளை எந்த விதமான மாற்றமும் சொல்லலைங்க. சுப்ஹானல்லாஹ். என் அருமை தந்தையே, நீங்கள் ஏவப்பட்டபடியே நீங்க செயல்படுங்க, சாலிகான பிள்ளையில என்ன பார்ப்பீங்க. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அருமையானவர்களே, இதுதாங்க நமக்கு படிப்பினை, இதுலதான் நமக்கு படிப்பினை இருக்கு. அப்ப அந்த பிள்ளைய எப்படி வளர்த்துருக்காரு பாத்தீங்களா அவங்க, அந்த மாதிரி வளர்ப்பு இருக்கணும் நமக்கு. இன்னைக்கு ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரால் சொல்லி காட்டும் குர்ஆன்ல சில இடங்கள்ல. எத்தனை நபிமாவுடைய சரித்திரங்கள் நமக்கு சொல்லி காமிக்கிறான். இதுக்காக படிப்பினை நீங்கள் பெற வேண்டும் என்பதற்காக ஃபதக்கிர் ஃபைன் அதிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், உபதேசம் செய்யுங்க, நினைவூட்டுங்க மக்களுக்கு, மூமின்களுக்கு உபதேசம் என்ன பண்ணுவதற்கு பயனளிக்கும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான்ல. அப்ப அதன் காரணமா தான் என்ன பண்றோமோ இந்த செய்தியில சொல்றோம். நம்ம என்ன பண்ண பிள்ளைக்கு சொல்லணும், பாத்தியா இப்ராஹிம் இஸ்லாம் வந்து என்ன பண்ற கனவு கண்டாங்களாம், பிள்ளைய அறுத்து பலியிடுற மாதிரி மகன்கிட்ட சொல்றாங்க. அவர் ஒரு பிராயத்துல உள்ளவரு, மகன் சொன்னாரு, என் அருமை தந்தையை நீங்க கண்ட கனவு நினைவு நீங்க என்ன செயல்படுத்துங்க, சாலிகான பிள்ளையில என்ன பார்ப்பீங்கன்னு சொல்றாரு. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அருமையானவர்களே, இதுதான் அவங்களுக்கு இருந்த அந்த தியாகத்தை பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பண்றான், குர்ஆன்ல பல வசனங்கள்ல என்ன பண்றான், நிறைய செய்தியை சொல்லி காமிக்கிறான். கூட்டு போறாங்க, ஷைத்தான் என்ன பண்றான், ஊடுருவாங்க. வந்து இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் ஜம்ராத்துக்கு கல்லெறிறாங்க பாருங்க. 3 ஜம்ராத்துகள் இருக்குது, 3 இடத்துலயுமே ஷைத்தான் போனதாக இன்னைக்கு சரித்திரத்தை இப்ப பார்த்தா வரும்போது தப்சீர்ல. அப்ப அந்த 3 இடத்துக்குமே என்ன பண்றான், வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கல் எடுத்து எறிகிறாங்க ஷைத்தானுக்காக. அதுதான் அது என்ன ஜம்ராத்துக்கு கல்லெறிகிறது, அந்த நிகழ்வு வந்து அவங்க நினைவு கூறுவது. இப்ராஹிம் என்ன பண்ணிக்கிறாங்க, தன் பிள்ளைய கொண்டு அறுப்பதற்காக கொண்டு வந்துருக்கிறாங்க. இப்ராஹிம் ஷைத்தான் குறுக்கிட்டு இருக்கான், மனசை ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான். பிள்ளையே அறுக்க போறிய, இதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது பிரயோஜனமா, எப்படி அப்படித்தானே வருவான் அவன். அவனுடைய நிலைப்பாடு எப்படி, அப்படித்தான் நன்மை செய்வதற்கு விடமாட்டான் ஷைத்தான். ஏன் அல்லாஹ்ட்ட சபதம் போட்டான், பிள்ளையே அறுக்க போற, அல்லாஹ்க்கு என்ன பிரயோஜனம் என்று என்ன பண்றான் அவன் சொல்றான். அவங்க என்ன பண்ணல, அப்படி நினைக்கல, அல்லாஹ்வுடைய கட்டளை அவ்வளவுதான், நான் நிறைவேற்ற போறேன். கொண்டு போய் என்ன பண்றாங்க, தலை குப்பரா கவுத்திட்டாங்க, அறுப்பதற்கு துணிந்து விட்டார்கள். மகன் என்ன பண்ணாரு, தலையை குப்பரா வச்சாச்சு. அல்லாஹ் என்ன பண்ணா, யா இப்ராஹிம், சுப்ஹானல்லாஹ், இதுதான் அல்லாஹ்வுடைய வேலை, இது அல்லாஹ்வுடைய வேலை. நீங்கள் கண்ட கனவை மெய்ப்படுத்தி விட்டு, இன்னைக்கு மட்டும் அவங்க அன்னைக்கு மட்டும் அவங்க அறுத்திருந்தாங்க பிள்ளைய, நம்ம எல்லாத்துக்கும் கடமை பிள்ளைய இருக்கிறது. செய்வோமானமோ செய்வோமாங்க. சுப்ஹானல்லாஹ், நம்மளால எந்த ஒரு காரியத்தையுமே நம்மளால சரியா செய்ய முடியலையேங்க. அந்த மாதிரி பலகீனமான இதயம் படுத்த மக்களா தான் நம்ம இருக்கிறோம். முதல்ல சொன்ன சுபஹ் தொழுகைக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு, அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் சொல்லிட்டே தான் இருக்கிறாரு. மோதினாரு, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கிறோம். 5 மணி தானே, 5 மணிக்கே தொழுவா, அட 5 மணிக்கு தான் தொழணும். ஏன், மூமின்கள் மீது தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை. இன்னைக்கு 5 மணி, 2 மாசம் முன்னாடி 6 மணி தொழணுமா இல்லையா? அப்ப அன்னைக்கு 6 மணி, இன்னைக்கு 5 மணி வரத்துக்கு நம்மளால முடியுதா? அப்ப இந்த தூக்கத்தை இந்த தியாகத்தை கூட நம்மளால பண்ண முடியல. அவங்க பிள்ளையா இருப்பதற்கு தயாராயிட்டாங்க. அருமையானவர்களே, அல்லாஹ் என்ன பண்ணா, பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டை என்ன பண்ணா பகரமாக்கி செய்து நம்ம குர்ஆன்ல பார்க்கிறோம்.
அருமையானவர்களே, அப்ப இந்த அளவுக்கு தியாகம் அவரிடத்த இருந்தது. துணிவு, அல்லாஹ் அக்பர், துணிவு இருக்கிறான். சரி, தனி மனுஷன் தாங்க அவரு. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறான், அவர் தனி மனிதர், ஒரு சமுதாயமாக திகழ்ந்தார். மக்கள் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் சிலையை வடிச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. தன்னுடைய தகப்பனாக என்ன பண்றாரு, தன்னுடைய தகப்பன் ஆசை என்ன பண்றாரு, சிலை வடிச்சு கொடுக்குற மக்களை வணங்குறதுக்காக. பாப்பாட்ட கேட்கிற, என் அருமை தந்தையே, என்ன வேலை செய்றீங்க நீங்க? எதையும் பார்க்காது கேட்காது, உங்களுக்கு நன்மை செய்யாது தீமையும் செய்யாது, அதற்கு நீங்க வணங்குறீங்களே அப்படிங்கும்போது சொன்னாரு, உங்களுக்கு இல்லாத ஞானம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அதெல்லாம் என்ன பண்ணுங்க, நான் சொல்றதை நீங்க கேளுங்க என்று சொல்றாரு. ஒழுங்கு மரியாதை இருந்தா என் கூட இரு, இல்லைன்னா ஓடி போயிடலாம், அடிச்சு கொன்றுன்றாரு வாப்பா. ஏன்? அவங்களுடைய வணக்க வழிபாடு சிலை வைத்து சிலை வடித்து வணங்குவது. ஊர் மக்கள் எல்லாம் அதே செஞ்சுட்டு இருக்கிறாரு. மக்கள் மத்தியில பிரச்சாரம் பண்றாரு, ஏன் இப்படி செய்யறீங்க நீங்க? உங்களை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவனை மாத்த நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லி பிரச்சாரம் செய்கின்றார்கள். கேட்டபாடு இல்லை, கேட்கிற மாதிரி இல்ல மக்கள். அப்ப சொன்னாங்க, இந்த சிலைகளுக்கெல்லாம் ஒரு சதியை நான் செய்வேன் அப்படின்றாங்க. ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒரு பண்டிகைக்காக வெளியே போயிட்டாங்க. எல்லாரும் போன பிறகு ஒரு பெரிய சிலையை மட்டும் நெட்டி விட்டுட்டு மற்ற சின்ன சின்ன சிலையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாரு. அடிச்சு உடைச்சிட்டு கோடாரி என்ன பண்ண, ஒரு பெரிய சிலை கழுத்துல மாட்டிட்டு போயிட்டாங்க. ஊருக்கு வெளியே போன மக்கள் எல்லாம் ஊருக்கு வந்து பாக்குறாங்க, தங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் நொறுக்கப்பட்டு கிடக்கிறது. யாரா இந்த மாதிரியான வேலையை செஞ்சது என்று கேட்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, அதுல ஒருத்தர் இப்ராஹிம் ஒரு வாலிபன் ஒருத்தர் சுத்திட்டு இருக்கிறான், அவன் தான் இந்த வேலையை செய்வான், சொல்லி இருக்கிறான் அவன் இந்த மாதிரி சொல்லிட்டு கூட்டுவாங்க. அவனை சாட்சி கூறு போட்டு என்ன பண்றாங்க, சொல்றாங்க. கூட்டு வந்து நிறுத்தினோம்னா கேட்கறாங்க, இப்ராஹிம் நீ தான் அந்த வேலையை செஞ்சியா அப்படின்னு. சிந்திக்கும் திறன் இருந்து சொன்னானே, அந்த செயலை செயல்படுத்துறாரு பாருங்க. இந்த பெரிய சிலருக்கு பாத்தீங்களா, அதுதான் எல்லாத்தையும் கொண்டிருக்கும், எல்லா சிலையும் அதான் உடைச்சிக்கும், வேணா நீங்க கேட்டு பாருங்க அதுக்கிட்ட அப்படின்றாரு. அந்த மக்களை சிந்திக்க தூண்டுறாரு. அப்படி ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இதுதான் கல்லு ஆச்சு, இது கற்சிலை அல்லவா, இது எங்க பேசும், இது எப்படி பேசும் என்று ஒருவரு கூட என்ன பண்ணாங்க பேசிக்கிட்டு திரும்ப இப்ராஹிம் பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா அதுதான் பேசாதுன்னு உனக்கு தெரியுமே, நீ அதுக்கிட்ட போய் கேட்க சொல்ற அப்படிங்க சொன்னாங்க. ஏண்டா அது பேசாது, அது ஒன்றையும் பார்க்காது, உனக்கு எந்த நன்மையும் செய்யாது, தனக்கு வரக்கூடிய தீமையை தடுக்கக்கூடிய சக்தி அது கிடையாது, அதை போய் தெய்வங்கள் என்று வணங்குகின்றீர்களா? உங்களை படைச்ச ரப்புவத்தா இருக்காம பாரு, அவனை வணங்கு என்று சொன்னார்கள். அருமையானவர்களே, இதுல அவருடைய துணிவை நம்ம பாராட்டுறோம். துணியை பத்தி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப இதுலயே உங்களுக்கு என்ன இருக்கு, படிப்பின இருக்கு. ஆரம்ப காலத்துல தௌஹீத, தமிழகத்துல தௌஹீத குர்ஆன் சொல்லக்கூடிய காலகட்டத்துல அல்ஹம்துலில்லாஹ் அந்த மாதிரி பணிகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நீங்க போனால் தைரியமாக பேசணும், தர்காக்கு முன்னாடி நின்று பேசணும், மற்ற நிறைய இடங்களுக்கு முன்னாடி பேசணும். சத்தியம் குர்ஆன் சொன்னாதான் சத்தியம் சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மழுங்கி இன்னைக்கு என்னாச்சு, அந்த மாதிரி தாவாக்கள் இன்னைக்கு இல்லாம போச்சு. ஆரம்ப காலத்துல மட்டும் வீரியம் இருந்தது, அந்த வீரியங்கள் இன்றைக்கு அப்படியே படிப்படியா குறைஞ்ச. காரணம் எனக்கு தெரியுமா, எல்லாம் தெரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாயம் நமக்கு வந்துருச்சு. யார் என்ன சொன்னாலும் சரி, எல்லாம் தெரியுங்க, எல்லாம் குர்ஆன்ல இருக்குதுங்க, எல்லாமே யூடியூப்ல வருது, எல்லாமே பேஸ்புக்ல வருது, எல்லாம் இதுல வருது, முஸ்லிபத்துல வருது, எல்லாம் அத்தனை இதுல வருது, நாங்க பாத்துக்கிறோம் என்று சொல்லி ஏதாவது ஒரு அழைப்பு, ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு கூப்பிட்டா கூட இன்னைக்கு வரக்கூடிய மக்கள் விரைவில் விட்டு எண்ணக்கூடிய சொற்ப மக்கள் தான். அருமையானவர்களே, அப்ப அந்த துணிவை நம்ம பாராட்டுறோம். கடைசி என்ன சொன்னாங்க, அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க, இவருக்கு நீங்க ஏதாவது சதி செய்யணும், மத்தியான இவரு எரித்து பொசிக்கிறீங்க, தீயில போட்டு பொசுக்குங்க அப்படின்ட்டாங்க. தீயில போட்டு இப்ராஹிம் தூக்கி போட்டு பொசுக்குங்கன்னு சொல்லி உங்களுடைய பங்குக்கு ஆள் என்ன பண்ண, கொஞ்சம் விறகை கொண்டாங்கன்னாங்க. எல்லாரும் விறகை கொண்டு வந்து நிறுத்தி தீயை கொளுத்தி விட்டாச்சு. அப்படியே விறகெல்லாம் அப்படியே எரியுது, தூக்கி போடுங்க இப்ராஹிம் அதுல அப்படின்னாச்சு. அல்லாஹ் அக்பர். அருமையானவர்களே, எப்படிப்பட்ட சூழல் பாருங்க. தூக்கி போட்டாங்க. அப்படியே தீ என்னங்க செய்யும், எரிக்கத்தானே செய்யும், அது எரிச்சுதான் அது இல்ல. அல்லாஹ் என்ன செஞ்சான், போட்டாங்க கட்டளைய. எதுக்கு, நெருப்புக்கு. யா நாரு கூனி பர்தன் ஸலாமு அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிம் மீது குளிர்ச்சியாக அவருக்கு சுகமளிப்பதாக நீ மாறிவிடு. இதுதான் அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய வல்லமை இது. பசுங்கெல்லாம் இல்லை, அவரு குளிர்ச்சி அளிக்கூடிய பேசி போட்டு எப்படி குடுக்குன்னு இருக்குது. இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய நிலையில, இந்த மாதிரி அனுபவிக்கக்கூடிய நிலைமையில அவருக்கு நீ மாறிவிடு நெருப்பை சொல்லி அல்லாஹ்வுடைய கட்டளை. அருமையானவர்களே, அப்படி என்றால் அப்ப எந்த ஒரு செய்ய அல்லாஹ் தஆலா சொன்னாலும் சரி, துணிவோ அவர்கிட்ட நமக்கு பாடம் இருக்குது.
தியாகத்துக்கு அவர்கிட்ட நம்மளுக்கு பாடம் இருக்குது. அப்ப அவருடைய இந்த வாழ்க்கையில என்ன பண்ணணும், நமக்கு தேவையான ஏதாவது ஒன்று இருக்குதா, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம அதை என்ன பண்ணுவோம், செயல்படுத்துவோம். தியாகத்துல முதன்மையாக அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய அந்த விஷயத்துல என்ன ஏற்பட்டாலும் சரி பொறுமை காக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹீமிடமும் அவருடைய குடும்பத்தாரிடமும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குன்னு சொல்றானே, அந்த முன்மாதிரி எடுத்து நடக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரையும் ஆக்கிடுவாங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹு பி இஹ்சான் இலா யௌமில் மஅத். அருமையானவர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையும் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் இருக்கு பாருங்க, அதற்கு தனி சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அடியார்கள் மீது பெரிய கருணை உடையவன். இந்த அடியார்கள் மீது பெருங்கொண்ட கருணை உடையவன். சில நாட்கள், சில நேரங்கள், சில மாதங்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து இந்த அநியாயம் செய்யக்கூடிய இந்த அடியார்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அல்லாவை மறந்து வாழக்கூடிய மக்கள், அல்லாஹ்வுடைய எல்லா விதமான அருட்கொடையும் அனுபவித்துக் கொண்டு கொஞ்சம் சொற்பமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம எல்லாரும் சொர்க்கத்தை விரும்புறோமா இல்லையா? இந்த சொர்க்கத்துக்கு நம்ம செய்யக்கூடிய அமல் ஏதாவது போதுமானதா? நினைச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம உள்ளத்துல நம்மளே கை வச்சு நினைச்சு பார்ப்போம். எல்லாருமே சொர்க்கம் வேணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே மௌத்தா போகிறதுக்கு காத்திருக்கிறோம். திடுகூறாக மரணங்கள் ஒவ்வொரையும் வந்து அடைந்து கொண்டே இருக்கிறது. மரணிச்சோம்னா 2 தான், கபருடைய வாழ்க்கை, அடுத்து மகசுடைய வாழ்க்கை, அங்க சொர்க்கம் 2 தான் இருக்குது. அப்போ சொர்க்கம் வேணும் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோமே, அந்த சொர்க்கத்துக்கு உண்டான காரியம் எங்கிட்ட எவ்வளவு இருக்குது நினைச்சு பார்க்கணுமா இல்லையாங்க? நினைக்கணும் இல்ல அருமையானவர்களே? அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப அல்லாஹ் ரப்புல் என்ன பண்றான்னு கேட்டோம்னா, நீங்க எல்லாம் பாவம் செய்யக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறீங்க. அப்படித்தான் உங்களை நான் படைச்சும் இருக்கிறேன். இருந்தாலும் கூட சில நாட்கள், சில மாதங்கள், சில நேரங்கள் தேர்ந்தெடுத்து வச்சு அந்த நாட்கள், மாதங்கள், நேரங்கள்ல செய்யக்கூடிய அமல்களுக்கு அபரிதமான நன்மை அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த அடிப்படையில துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாளுக்கு பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த முதல் 10 நாட்கள் செய்யக்கூடிய அந்த அமலுக்கு மற்ற எந்த நாள்ல செய்யற அமல் ஈடாகாதுன்றாங்க ரசூலுல்லாஹ். சரிங்களா? இன்ஷா நம்மளை எதிர்நோக்கி இருக்கு 2-3 நாள்ல துல்ஹஜ் ஆரம்பிக்க போது. அந்த முதல் 10 நாள் பண்ணுங்க, அதிகமா அமல் செய்ய. சஹாபாக்கள் கேட்டாங்க உடனே, யார சொல்லலாம், அப்படி என்றால் போர்ல கலந்து கொள்றமே அதை விட சிறந்துதான் கேட்கிறாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, போரில் கலந்து கொண்டு தன்னுடைய உடைமையும் உயிரையும் விட்டு விட்டு யார் வருகிறாரோ, யார் அங்க விட்டதாரோ, உயிர் போயிரு ஷஹீதாக்க போற அவர் சேர்ந்தவர். அது இல்லாம போர்ல கலகரை திரும்பி வரீங்க பாருங்க, அதை விட இந்த 10 நாள்ல செய்யக்கூடிய அமலு அதிகமா நன்மையோடு ரசூலுல்லாஹ் சொல்லிக்காங்கிறாங்க. அப்ப அருமையானவர்களே, அப்படி என்றால் என்ன பண்ணணும்? பெருசான ஒண்ணு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க. அல்லாஹ்வை புகழணும், அவ்வளவுதான். இந்த நாவிற்கு பார்த்தீங்கன்னா, நாவு இந்த வாயை வச்சு அல்லாஹ்வை புகழ்வது. சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நானும் எனக்கு முந்திய நபிமார்களும் அல்லாஹ்விட்டு கேட்ட துஆக்களில் சிறந்த துஆ தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று பாருங்க. இதுதான் அதிகமாக அல்லாஹ்வுக்கு பிரியமானது. இன்னொரு செய்தியில சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது எது? இப்ப சொன்ன இந்த கலிமா இருக்கு பாருங்க, இது. நானும் எனக்கு முந்தி நபிமார்களும் அல்லாஹ் அதிகமாக கேட்ட துவா இந்த துவான்னு ரசூலை சொல்லிட்டாங்க. அப்ப அது என்ன பண்ணுவோம்? அதிகமா அந்த துவாவை செய்வோம். இந்த கலிமா என்ன பண்ணுவோம்? அதிகமாக என்ன பண்ணுவோம்? புகழ்வோம். சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டே இருப்போம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக்கொண்டே இருப்போம், அல்லாஹ் அக்பர் சொல்லிக்கொண்டே இருப்போம். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்வதன் மூலமாக அந்த 10 நாள் நோம்பு பிடிங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுல சிறப்பு என்ன தெரியுமா? அதுல ரசூல் சொன்னாங்க, யாரெல்லாம் அரஃபாவில் கூறவில்லையோ அந்த மாசத்துல, துல்ஹஜ்ஜுடைய மாசத்துல 9 அன்னைக்கு அரஃபாவுடைய நாள் இருக்குது, 10க்கு ஹஜ்ஜி. 9 யாரெல்லாம் அந்த அரஃபாவில் கூடவில்லையோ அவங்க எல்லாம் நோம்பு பிடிங்க. அந்த நோம்பு 2 வருட பாவத்தை மன்னிக்கிற சொல்லுங்க. ஒன்று கடந்த வருட பாவம், கடந்த 1 வருட பாவத்தையும் எதிர் வரக்கூடிய 1 வருட பாவத்தை என்ன பண்ணுது? அரஃபாவில் நோன்பு மன்னிப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காமிக்கிறார்கள். இப்ப கருமையானவர்களே, இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டோம்னா, இந்த நாட்கள் அதிகமா அமல் செய்யும், தொழுகை அதிகமா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் கடமையான தொழுகை தொழுவோம், அல்ஹம்துலில்லாஹ். அதுல நிறைய கோட்டை இருக்குது.
அதை நம்ம சரிப்படுத்துவோம். அது இல்லாம எக்ஸ்ட்ரா சுன்னத்தான தொழில தொழுவோம், சுன்னத்தான நோன்புகள் நோற்போம் அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டே இருக்கும், தான தர்மங்கள் அதிகமா செய்வோம். ஏன் கேட்டோம்னா இது எல்லாமே நமக்கு சிறப்பா இருக்கும். நம்மள்ட்ட ஏதாவது குறைகள் இருக்கும், நம்ம செய்யக்கூடிய கடமைகள்லாம் சரியா இருக்கும், நம்மளால உத்தரவாதம் தர முடியுமா? யாராலையும் முடியாது. என்னுடைய தொழுகையும் சரி, என்னுடைய நோன்பும் சரி, என்னுடைய அறுத்து பலியிட குர்பானியும் சரி, எல்லாத்துலயுமே சில குறைபாடு இல்லாம இருக்கவே செய்யாது. அப்ப இந்த குறைபாடெல்லாம் எதை கொண்டு நிவர்த்தி பண்ணு கேட்டோம்னா, அதாவது இந்த குறைவை நிவர்த்தி பண்றது சுன்னத்தான காரியங்களை கொண்டு, உபரியான காரியங்களை கொண்டு அல்லாஹ் என்ன பண்ணுமா அதை சரிப்படுத்துவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அந்த துல்ஹஜ் 10 நாள் முதல் 10 நாள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ்விடத்துல அதிகமான மதிப்பு நன்மை இருக்குது. அதிகமா என்ன பண்ணுங்க, தான தர்மங்களை பண்ணுங்க, திக்ர்களை செய்யுங்க, துஆக்களை செய்யுங்க, இஸ்திக்பார் செய்யுங்க. மெயினா அதிகமா பாவ மன்னிப்பு கேளுங்க. ஏன் அல்லாஹ்வே சொல்றான், எங்களுடைய பாவ மன்னிப்பின்பால் நீங்க வாருங்கள். சாரிஉ இலா மஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்லு ஸமாவாத்து வல் அர்த். எங்களுக்கு என்ன பண்ணுங்க, பாவ மன்னிப்புக்காக ஓடி வாருங்க, என் சொர்க்கத்துக்காக விரைந்து வாருங்க அல்லாஹ் தஆலா. அப்ப அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நல்ல மக்களாக, அல்லாஹ்வை புகழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு பெறக்கூடிய மக்களாக, அதிகமாக தான தர்மங்கள் செய்யக்கூடிய மக்களாக, அதிகமாக நின்று வழங்கக்கூடிய மக்களாக நாம் மாறி அந்த நாளுக்கு அதிகமான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல பக்குவத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைவருக்கும் தந்தருவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள், இனிமேல் என்ன பண்ணுங்க, செலவாத்து கூறுங்க. அதுலயும் குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் அதிகமா செலவாத்து கூறுங்க. நீங்கள் ஒரு முறை இனிமேல் செலவாத்து கூறினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பண்றான் 10 முறை 10 அருள் படிக்கிறான் உங்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்போ ஒரு முறை செலவாத்து கூறுவோம். அல்லாஹ் சொல்லிக்காம இன்னல்லாஹு மலாயிகத்து ஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுல் மஜீத். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇல் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி يعظكم لعلكم تذكرون ولا ذكر الله أكبر والله يعلم ما تصنعون.